ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஏப்ரல் மாதமானது நடந்துகிட்ருக்கு. ஏப்ரல் மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வரும். அதை பற்றி நிறைய நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாள். அன்று தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதம் சித்திரையுடைய 17ஆம் தேதி. அதே போல் அன்று கிழமை புதன்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அக்ஷய திருதியானது வருது. அக்ஷய திருதிங்கிறது சாதாரண ஒரு திருதியை கிடையாது. சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய சக்தி வாய்ந்த திருதியை. இந்த திருதியிலை தங்கம் வாங்கிறது தான் மெயினான ஒரு விஷயமாக பார்க்கப்படும். தங்க வைக்கக்கூடிய விலைக்கு தங்கம் வாங்குங்கிறது இப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். தங்கம் வாங்கினாலும் தங்கத்துக்கு நிகராக சில பொருட்கள் வாங்கலாம். அதெல்லாம் என்ன பொருட்கள் வாங்கணுங்கிறத இந்த வீடியோவில் மேச ராசிக்கு சொல்ல போகிறேன். மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் அக்ஷய திருதியில் என்ன மாதிரியான பலன்கள் கிரகங்கள் மூலிமா கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். அதோடு தங்கம் வாங்காமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு தங்கத்துக்கு நிகராக மற்ற பொருட்கள்லாம் வாங்கலாம். அதெல்லாம் என்ன பொருட்கள் வாங்கலாங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஆன்மீக ப்ளஸ் ஜோதிட தாள்களாக உங்களுக்கு இருக்க போகுது. கண்டிப்பாக வீடியோவை மேச ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன், ஏது சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த நாளில் தங்கம் வாங்கினா தங்கம் சேரும். ஒருவேளை தங்கம் வாங்க முடியாதவங்க அக்ஷய திருதியில் இந்த பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கலாம். இதெல்லாம் வாங்கினீங்கன்னா தங்கத்துக்கு வாங்கின நிகரான பலனை பெற முடியும். அக்ஷய திருதிங்கிறது ஒரு சாதாரண திருதியை கிடையாது. சித்திரை அமாவாசை முடிந்து 3ஆவது நாள் எப்பயுமே அக்ஷய திருதி தான் வரும். இந்த ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி கரெக்டாக புதன்கிழமை வருது. ஸோ பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இந்த கிழமையில் வரக்கூடிய அக்ஷய திருதி சக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்து மதத்தில் இந்த அக்ஷய திருதி மங்களகரமான நாளாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் தங்கம் வாங்க இதுதான் முக்கியமான நாளாக கருதப்படுது. இந்த நாளில் தங்கம், வெள்ளி, தங்க காசு, வெள்ளி காசு என ஏதாவது ஒரு பொருளை வாங்கினா வீட்டில் செல்வம் பெருகும் என ஐதீகமாக சொல்லப்படுது. ஆக்சுவலி இந்தியாவில் பிரபலமாக கொண்டாடப்பட விழாக்களில் இந்த அக்ஷய திருதியும் ஒன்று. இந்த நாள் மங்களகரமான நாளாகவும் மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுது. தங்கம் மகாலட்சுமியின் அடையாளமாக பார்க்கப்படுவதால் இந்த நாளில் தங்கம் வாங்கினால் வீட்டில் செழிப்பு உண்டாகும் என்பது ஐதீகம். சமஸ்கிருதத்தில் அக்ஷய என்றால் அல்லல்ல குறையாதது என்று பொருள், மற்றும் திருதியை என்றால் 3வது என்று அர்த்தம். அதாவது அமாவாசை நாளையும் பூரண நாளையும் அடுத்து வரக்கூடிய 3வது திருதியை தான் இந்த அக்ஷய திருதி என்று சொல்லப்படுது. எனவே இந்த நாளில் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டையும் தருவதாக நம்பிக்கை. அள்ளித்தரக்கூடிய அக்ஷய திருதி தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வாங்கினால் தொடர்ந்து வீட்டில் செல்வ வளம் பெருகும். நிறைய தங்கம் வாங்கக்கூடிய யோகமும் கிடைத்து தங்கம் சேரும் என்பது நம்பிக்கை. வசதி இல்லாதவங்க மகாலட்சுமி வசிக்கக்கூடிய உப்பு, மல்லிகை போன்ற இந்த வெள்ளை நிறத்தாலான மங்கள பொருட்களை இந்த நாளில் வாங்கி வைப்பது நீங்கள் தங்கத்துக்கு வாங்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தங்கம் தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. தங்கத்துக்கு நிகராக கருதப்படக்கூடிய உப்பு, மல்லிகை போன்ற பொருட்கள் கூட வாங்கலாம். இதெல்லாம் வாங்கினா கூட நீங்கள் தங்கத்தை வாங்கின மாதிரி பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும். அதே போல் இந்த 2025 ஆண்டு அக்ஷய திருதி ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை வருது. ஸோ புதன்கிழமை வர்றதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமையே ஸ்டார்ட் ஆகுது. எந்த திருதியாக இருந்தாலும் நம்ம சூரியன் உதயத்தில் தான் கணக்கில் வைக்க முடியும். அதனால் புதன்கிழமை அக்ஷய திருதியை நாம் கணக்கில் வைத்து கொள்ளலாம். சூரிய உதய காலத்தில் இந்த திருதியை புதன்கிழமை தினம்தான். ஸோ தங்க நகை, வெள்ளி நகை வாங்கிறது எதுவாக இருந்தாலும் அதை புதன்கிழமை நீங்கள் பண்ணலாம். தங்கம் வாங்குவதற்கு நல்ல நேரம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அன்று காலை 7:49 ஸ்டார்ட் ஆகுது. மதிய வரைக்கும் நல்ல நேரம் தான். நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் தங்கம் இல்லை நான் சொன்ன பொருட்களை நீங்கள் வாங்கலாம். அக்ஷய திருதி நாளில் உங்கள் ராசிக்காரங்க அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்யுங்க. அப்புறம் விளக்கேற்றி நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்க. அப்புறம் வாசனை மலர்கள் கொண்டு மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை செய்யுங்க. இதெல்லாம் செய்து நீங்கள் வழிபாடு செய்யணும். மகாலட்சுமி பெருமாளையும் இந்த நாளில் வழிபாடு செய்திங்கன்னா செல்வ வளம் பெருகும். வழிபாட்டில் துளசி இலைகளை கண்டிப்பாக வைக்க வேண்டும். இதனால தான் அல்லல்ல குறையாத செல்வம் வீட்டில் பெருகி கொண்டே இருக்கும். ஸோ மகாலட்சுமிக்கு பிரியமான பால் பாயாசம், கற்கண்டு போன்றவற்றை நெய்வேத்தியமாக இந்த நாளில் படைக்கணும். முடியாதவங்க வெறும் சக்கரை வைத்து கூட பூஜை செய்யலாம்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அப்புறம் தங்கம் வாங்க முடியாதவங்க வேறு என்ன இந்த நாளில் வாங்கலாங்கிறத இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. அட்சய திருதி அன்று தங்கம் வாங்குவது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று பொதுவான நம்பிக்கை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைவராலும் தங்கம் வாங்க முடியாது, அதுதான் நிஜம். இந்நிலையில் இந்த நாளில் தங்கம் தவிர வளத்தின் அடையாளமாக கருதப்படக்கூடிய பருப்பு வகைகள், பசுமை மற்றும் ஆரோக்கியத்தின் அடையாளமாக கருதப்படக்கூடிய கீரை மற்றும் காய்கறிகள், செல்வத்தின் சின்னங்களாக இருக்கக்கூடிய தானியங்களான அரிசி, பார்லி, புனித பொருட்கள்லாம் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பொருட்கள் தான். இதில் நெய் கூட வாங்கலாம். இது தங்கத்திற்கு ஒரு நிகரானதாக சொல்லப்படுது. தங்கத்திற்கு மாறாக மேச ராசிக்காரங்க இந்த பொருட்கள்லாம் வாங்கினால் வீட்டில் அதிர்ஷ்டமானது பெருகும். இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த முக்கியமான ஆன்மீக ரீதியான விஷயங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த அட்சய திருதியில் கிரக அமைப்புகள் அமைந்ததோட அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்கிறத உங்களோட ராசிக்கு சொல்ல போகிறேன். என்ன மாதிரியான பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத உங்களோட ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த அட்சய திருதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே உங்களுக்கு சூப்பரான முறையில் அமைஞ்சிருக்கு. மெயினாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வெற்றியை பார்க்க போகிறீங்க. ஏன்னா கிரகநிலைகள் உங்களுக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த ஆண்டு அட்சய திருதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. பணவரவெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு திருப்தியாக இருக்கும். மனதில் ஏதேனும் டென்ஷன்லாம் உண்டாகலாம், உடற்சோர்வு வரலாம். அதனால் உடற்சோர்வு டென்ஷன் இல்லாமல் இருக்க நீங்கள் ரொம்ப எக்ஸசைஸ், தியானம் போன்றவற்றை செய்யுங்க. அப்புறம் புதிய நபர்களுடைய அறிமுகமானது உங்களுக்கு கிடைக்கும். அவர்களால் உங்களுக்கு நன்மையானது உண்டாகும். வீடு வாகன தொடர்பான செலவுகள் குறையும். அந்த செலவு குறையும் போது அது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். புதிய வீடு கட்டுவதற்கான வேலைகளை இந்த டைம் நீங்கள் தொடங்குனீங்கன்னா ஓஹோன்னு கட்ட முடியும். வசதியான வீட்டிற்கு குடிப்போக வாய்ப்பு இந்த அட்சய திருதியில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபார தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள்லாம் உங்களுக்கு நீங்கும். சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும். வியாபாரம் இனிமேல் உங்களுக்கு இந்த அட்சய திருதியிலிருந்து சீராக நடக்கும். அதிக உழைப்பை செய்தவர்களுக்கு ஏற்ற பொருளாதார வளம் சேரும். புதிய தொழில் ஆரம்பித்தவர்களுக்கு பொன்னான காலமாக அமைய போகுது. முதலீடுகளை திருப்பி எடுப்பதோடு மட்டும் இல்லாமல் லாபத்தையும் இந்த அட்சய திருதியில் அள்ளுவீங்க. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. ஸோ உங்களுடைய தொழில் ஓஹோன்னு இருக்க போகுது. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணி தொடர்பாக ஆளைய வேண்டியது இருக்குது. அதாவது அலைந்து திரிய வேண்டியது இருக்கிறத தான் சொல்கிறேன். பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். மதிப்பு மரியாதையும் சிறப்பாக இருக்கும். உங்கள் மீதான அவப்பெயர் மறைந்து செல்வாக்கானது மேம்படும். உங்கள் சொல்லுக்கு பிறர் மரியாதை கொடுப்பாங்க. இந்த மாதிரியான அதிசயம் உங்கள் உத்தியோகத்தில் அட்சய திருதியிலிருந்து உங்களுக்கு நடக்க போகுது. குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும். பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்ய முற்பட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஜெயிக்க முடியும். உறவினர்களுடைய வருகை இருக்குது. தம்பதிகளிடையே ஒற்றுமை மேலோங்கு. ஏனெனும் மனைவி வழியில் உள்ள உறவினர்களோடு கருத்து பரிமாற்றங்கள் செய்யும்போது மிகுந்த எச்சரிக்கையானது தேவை. முயற்சிகளில் தடை வந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து வெற்றி பாதையில் பயணிப்பீங்க. தாய்வழி உறவினர்களோடு சின்ன கருத்து மோதல்கள் வரலாம். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் இந்த அட்சய திருதிக்கிலிருந்து வாய்ப்புகள் குவியும். எந்த ஒரு வாய்ப்பையும் வருவதை நிராகரிக்க வேண்டாம். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பொருளாதார வளம் மேம்படும். தொழில் உன்னத நிலையை உங்களுக்கு அடையும். அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தாமதமானாலும் நல்லபடியாகவே நடக்கும். நீண்ட நாள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்ற சிறிது போராட வேண்டியது வரும். மேலும் வீண் அலைச்சலும் ஏற்படலாம். தேவையில்லாத பணவிரயமும் ஆகலாம். காரிய அனுகூலம் கிடைக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். ஆக மொத்தம் மேசராசியில் சேர்ந்தவர்களுக்கு இந்த அட்சய திருதியிலிருந்து இந்த மாதிரியான பலன்கள் தாங்க நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.